வணக்கம். வெல்கம் டு பணியம் வாய்ப்பம். இந்த வீடியோல சிஜிஎல் 2024 எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரீஃபா பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் வந்துனா கொண்டு போணும். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹால் டிக்கெட். ஏன்னா ஹால் டிக்கெட்ல சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. இத காப்பி எடுத்துட்டு போணுமா? இல்ல கலர் எடுத்துட்டு போணுமா? அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். காப்பியும் அலோவ் பண்ணுவாங்க, கலரும் எடுத்துட்டு போலாம். இன்னொரு டவுட் என்ன இருக்குன்னா, இது 1 எடுத்துட்டு போலாமா? இல்ல 2 எடுத்துட்டு போலாமா? இது அப் டூ யூ. உங்களால சேஃபா ஒரு இத மட்டும் வச்சுக்கிற முடியும்னா 1 எடுத்துட்டு போங்க. இல்ல அப்படின்னா 2 கூட வந்து எடுத்துட்டு போங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன வேணும்னா, வேலிட் வந்துனா ஒரிஜினல் ஐடென்டிட்டி ப்ரூஃப். வேலிட் ஒரிஜினல் ஐடென்டிட்டி ப்ரூஃப். ஒரிஜினல் ரொம்ப ரொம்ப எடுத்துட்டு போணும். சம்டைம்ஸ் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போனா அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரிஜினல் எடுத்துக்க. இதுல சில பேருக்கு என்னன்னா, ஆதார் கார்டு வந்துன்னா குடுத்துருக்கலாம். அப்பன்னா ஆதார் கார்டு நீங்க எடுத்துட்டு போலாம். அடுத்து சில பேர் வந்து பான் கார்டு குடுத்துருக்கலாம். அப்ப பான் கார்டு எடுத்துட்டு போங்க. இன்னும் சில பேர் என்ன குடுத்துருப்பாங்க, டிரைவிங் லைசென்ஸ் வந்து குடுத்துருக்கலாம். அப்ப டிரைவிங் லைசென்ஸ் ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. அதுதான் நான் அழுத்தி அழுத்தி சொல்றேன். ஒரிஜினல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து என்னன்னா, 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அது ரீசனா ஏதாவது எடுத்து வச்சுச்சுன்னா, அத வந்து கொண்டு போங்க. 4த் என்ன வரும்னா, சில பேருக்கு டவுட் வருது. பென் எடுத்துட்டு போலாமா? போகக்கூடாதுன்னா. அங்கேயே வந்து என்னன்னா, டிசிஎஸ் அயான்லயே வந்து குடுப்பாங்க. அதனால எடுத்து போக தேவையில்ல. பட் சம்டைம்ஸ் எதுக்கு வந்து ஒரு பிளாக் பென் எடுத்துக்க. அதே மாரி வந்து ஒரு ப்ளூ பென் வந்து எடுத்துக்க. இது ஜஸ்ட் உங்களோட இதுக்காக நீங்க எடுத்துட்டு போலாம் ரைட்டா? அங்க போயிட்டு உங்க பேக்ல வந்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா கிளாத். சில பேருக்கு என்னன்னா, ட்ரெஸ் கோட் ஏதாவது இருக்குமா? அப்படின்னு கூட டவுட் இருக்கலாம். எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ட்ரெஸ் கோட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபிள் இருக்கோ அத நீங்க போட்டு போலாம். இத தெரிஞ்சுக்க வேண்டியது வாட்ச் வந்து எக்ஸாம் ஹால்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. பசங்களுக்கு பெல்ட் வந்து அலோவ் கிடையாது. அதே மாரி இதே மாரி செயின் ஏதோ கோல்டு செயின் இந்த மாரி போட்டுனா அதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. உமனுக்கும் அதேதான். ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அதையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட சொல்லிருவாங்க. இதோட சேர்த்து எக்ஸாம் ஹால் எங்க சென்டர் போட்டிருக்காங்களோ அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே வந்து போக பாருங்க. ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் லேட்டா வந்து அலோவே பண்ண மாட்டாங்க. ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி வந்து போக பாருங்க. ஏன்னா லேட்டா ரொம்ப போனோம்னா ஒரு மாரி படபடப்ப குடுத்துரும். அதுக்காக சொல்றேன். ஒரு 30 மினிட்ஸ் போனீங்கன்னா அங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி காலையில சாப்பிடும்போது கொஞ்சம் லைட் ஃபுட்டாவே வந்து எடுத்துங்க. ரொம்ப ஹெவி ஃபுட்டா இருக்கிற சிக்கன், மட்டன் இந்த மாரி எதுவுமே எடுத்துக்கிறாதீங்க. இது எல்லாமே ஜஸ்ட் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன யோசிக்க வேண்டியது. அடுத்து அந்த ஹால் முன்னாடி நம்ம உட்காரும்போது டைம் இருக்கும். அப்ப யோசிங்க என்னன்னா, டயர் 1 எக்ஸாம்ல நம்மளுக்கு இருக்க போறது 4 செக்ஷன் தான். 4 செக்ஷன். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்கு. அப்ப என்னன்னா, ஒவ்வொரு செக்ஷனுக்குமே வந்து 50 மார்க் இருக்கு. அந்த 50 மார்க்க நம்ம 1 ஹவர் 60 மினிட்ஸ்க்குள்ள தான் நம்ம அட்டெண்ட் பண்ணியாகணும். அந்த 60 மினிட்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் ரைட்டா? இது வந்து என்ன சிலபஸ். இப்ப என்னன்னா, நம்மளோட எக்ஸாம் ஹால் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹால் உள்ள போயிட்டீங்க. அங்க உட்கார்ந்திருக்கும்போது, கண்டிப்பா வந்து ரஃப் ஷீட் வந்து குடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ரஃப் ஷீட் வாங்குனோனயே வந்து நம்மளுக்கு ஒரு 4 சைடு தான் இருக்கும். இந்த மாரி ஒரு ரஃப் ஷீட் குடுக்குறாங்கன்னா, இதுல ஒரு கோடு போட்டுட்டு, இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாரி 4 சைடு இருக்கு. 4 சைடுமே இந்த மாரி கோடு போட்டு வச்சுங்க. இது எதுக்குன்னா, ஒவ்வொரு சைடுமே வந்து இந்த இதுல ரீசனிங் வந்து எழுதிட்டு, அப்ப அந்த ஃபுல்லாவே நீங்க ரீசன் பண்ணலாம். இன்னொரு சைடு மேத்ஸ் போட்டு மேத்ஸ்க்கான இது பண்ணலாம். இந்த ரஃப் ஷீட்ல ஃபர்ஸ்ட் நீங்க ரீசனிங் போடுறீங்கன்னு வச்சுக்கங்க. இந்த ரீசனிங் போட்டோனே என்ன பண்ணுங்கன்னா, ஆல்ஃபாபெட் வந்து எழுதி வச்சுருங்க. இது எல்லாமே நம்ம டைம் இருக்கும். அந்த ஆல்ஃபாபெட் அப்பயே வந்து எழுதி வச்சுருங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேத்க்கு இன்னொரு சைடு வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க ஒரு சைடு. அந்த சைடு ஓப்பன் பண்ணிட்டு, மேத்ல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மென்சுரேஷன்ஸ் வந்துனா ஃபார்முலா இருக்கும். அதே மாரி வந்துனா ட்ரிகோனோமெட்ரி வந்து ஃபார்முலா இருக்கும். அடுத்து ஜியோமெட்ரியோட ஃபார்முலா இருக்கும். அல்ஜீப்ராவோட ஃபார்முலா இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல மேத் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நோட் பண்ணிக்கங்க. ஏன் இத சொல்றேன்னா, அந்த கொஸ்டின் மேத்ல இப்ப ட்ரிகோனோமெட்ரி ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் பார்க்கணும்னா, பார்த்தோனே அந்த ஃபார்முலா பார்க்கும்போது ஈஸியா நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். இது எல்லாமே வந்து என்னன்னா, அந்த ரஃப் ஷீட்ல வந்து நோட் பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மென்ட். ஏன்னா டைம எந்த அளவுக்கு நம்ம 60 மினிட்ஸ்ல வந்து பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவா வந்து என்னன்னா, நம்மளால வந்து ரிசல்ட் குடுக்க முடியும். அப்ப டைம எப்படி அலோகேட் பண்ணணும்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி தான். 4 செக்ஷன் இருக்கு. எடுத்தோனே என்ன பண்ணுங்கன்னா, இங்கிலீஷையும் பிளஸ் வந்து ஜிஎஸ். இது 2ம் என்ன பண்ணுங்கன்னா, 20 மினிட்ஸ்க்குள்ள வந்து கவர் பண்ண பாருங்க. 20 மினிட்ஸ்க்குள்ள என்ன பண்ணணும்னா, எப்படியோ முட்டி மோதி வந்து 20 நிமிஷத்துக்குள்ள என்ன முடிக்கிறோமோ, இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் முடிச்சுட்டு, மிச்சம் இருக்கிற வந்து 40 நிமிஷம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 40 நிமிஷத்த வந்து எதுக்கு குடுக்கணும் அப்படின்னா, ரீசனிங்க்கு பிளஸ் வந்துனா ஆப்டிட்யூட். ஏன் ரீசனிங்க்கும் ஆப்டிட்யூடுக்கும் வந்து 40 நிமிஷம்னா உங்களுக்கு தெரியும். இது 2க்குமே நல்லாவே டைம் எடுக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து 40 நிமிஷம் வந்து தேவைப்படுது. இதுல எந்த ஆர்டர் வேணா பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து பண்ணுங்க. இங்கிலீஷ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல பார்க்கும்போது ஆப்டிட்யூட் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இத முடிச்சுட்டு இதுக்கு வாங்க. ஏன் சொல்றேன்னா,
இந்த 2 முடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே இங்கிலீஷ்ல நெறைய கொஸ்டின் நல்லா போட்டிருக்கோம். ஜிஎஸ்ல நல்லா கொஸ்டின் பார்த்தெல்லாம் கரெக்ட்டா போட்டிருக்கோம். அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கும்போது மைண்ட் என்ன ஆகும்னா, ஓகே நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, அடுத்து போகும்போது வந்து என்னன்னா, நம்ம மைண்ட் நல்லாவே ஒர்க் ஆகும். ஆப்டிட்யூட் ரீசனிங் நல்லாவே சால்வ் பண்ண முடியும். அதுக்காக சொல்றேன். இதுல நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது இங்கிலீஷ் கொஸ்டின் பிளஸ் வந்து என்னன்னா ரீசனிங். இது எல்லாத்துலயும் என்ன பண்ணுனா 25 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, டெஃபினட்டா 25 கொஸ்டினுமே நம்மளுக்கு வந்து என்னன்னா ஆன்ஸர் பண்ணிறணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லயே போங்க. இந்த 2லயும் வந்துன்னா 50 கொஸ்டின் இருக்கு. 50 கொஸ்டினுமே அட்டெண்ட் பண்ணிறணும். 50ல எந்த ஒரு மிஸ்டேக் வரக்கூடாது. அந்த அளவுக்கு போங்க. சப்போஸ் நம்மளுக்கு தெரியலன்னா, யோசிக்காதீங்க. ஸ்கிப் பண்ணிக்கங்க. ரைட்டா? அதே தான் ஜிஎஸ். ஜிஎஸ்ல எல்லா கொஸ்டினுமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சில கொஸ்டின் என்ன கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டினா வரும். அது நம்ம தெரியலன்னா யோசிக்காம ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணி வச்சுக்கங்க. அது செகண்டரில வரும்போது கூட வந்து பார்த்துக்கலாம். அடுத்து ஆப்டிட்யூட். ஆப்டிட்யூட் ரொம்ப மோசமான ஏரியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்லாவே டைம கன்சியூம் பண்ணும். அந்த இடத்துல ஆப்டிட்யூட் சால்வ் பண்றீங்கன்னா, ஆர்டரா போகாதீங்க. இப்போ ஒரு கொஸ்டின் வந்துன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறீங்கன்னா, அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. இல்ல 20வது கொஸ்டின் பாருங்க. இல்ல ஸ்டார்ட்டிங்கே என்ன பண்ணுங்கன்னா, 20வது கொஸ்டின்ல இருந்து 25வது கொஸ்டின் போங்க. அதுக்கப்புறம் என்ன 10ல இருந்து 15 போங்க. இல்ல 10ல இருந்து 20 போங்க. அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, 9ல இருந்து வந்து 1 போங்க. இந்த மாரி வந்து மாத்தி மாத்தி பண்ணுங்க. ஏன்னா, நீங்க ஆர்டரா பண்ணீங்க. 1ல இருந்து நான் 25 தான் வருவேன்னு சொன்னா, நெறைய எஸ்எஸ்சி கொஸ்டின் என்ன பண்ணுவோம்னா, 10 கொஸ்டின் வந்து டஃப்பாவே இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இது எல்லாமே டைம் மேனேஜ்மென்ட் அண்ட் எக்ஸாம்கள நம்ம எடுக்கிற முடிவு தான். எந்த மாரி நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிசல்ட் வரும். ரொம்ப யோசிக்காதீங்க. ஃப்ரீயா போங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட்.